அவர் ஒரு இசை மேதை மட்டுமல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி முருகர் பக்தர். அதனால தான் அந்த சொல் சுத்தம் அவருக்கு அந்த அளவுக்கு அந்த முருகன் அவருக்கு கொடுத்துருக்காருங்கிறது தான் இது மறுக்க முடியாத ஒரு விஷயம். சவுந்தரராஜன் அப்படிங்கிறப்ப அந்த சவுண்டிலிக்கே அவர் ராஜன், அவர் அந்த பேர்லேயே அவருக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிறது. பெரிய விஷயம் இல்லையா அது? எங்கள் தாத்தா அவருக்கு ஏன் அந்த பேர் வச்சிருக்காருன்னா, அவர் பெருமாள் கோயிலில் அவர் புரோகிதராக இருந்தவர், மீனாட்சி ஐயங்கார். அதனால தான் அவர் செல்லம்மா அவருக்கு சவுந்தரராஜன்னு பேர் வச்சாராம். சவுந்தரராஜ பெருமாள் அப்படிங்கிறனால சவுந்தரராஜான்னு கூப்பிடுவார் எங்கள் மீனாட்சி ஐயங்கார் அப்படின்னு அப்பா சொல்லுவார். அதனுடைய பலன்தான் அவர் அந்த கோயிலில் 30 ஆண்டு காலமாக அவர் இந்த கோயிலில் பூசாரியாக இருந்திருக்கார். அதனுடைய பலன் தான் அப்பாவுக்கு கிடைச்சிருக்கிறது, அந்த பகவான் பெருமாளுடைய ஆசீர்வாதம். ஆனால் அவர் வணங்கினது முருகர் தான். ஏன்னா அந்த தமிழ் கடவுள் அப்படிங்கிறதுக்காக அந்த தமிழ் உச்சரிப்பு நல்லா வணங்க முருகர் அவர் கெட்டியாக பிடிச்சிக்கின்றார். அதனால தான் அந்த பக்தி பாடல்கள்லாம் இன்றளவும் சரி, எத்தனை ஆண்டு ஆனாலும் சரி, அது மறையாத கற்பனை என்றாலும் கற்கிளை என்றாலும் கற்பனை என்றாலும் கற்கிளை என்றாலும் கந்தனே உனை மறவேன். நீ கற்பனை என்றாலும் கற்கிளை என்றாலும் கந்தனே உனை மறவேன். அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அருமறை பேதிடும் கருணையின் கடலே, அருமறை பேதிடும் கருணையின் கடலே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே.